ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 மேக்ஸ் சாப்டர் 2 பவர் பிளே தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். The stone that shine. Three daughters with curious eyes. Each caught three baskets at kingly price. Each basket had three silver keys. Each opened three big rooms with easy. Each room had tables 1, 2, 3 with three bright necklaces on each. You see. Each necklace had three diamonds. So fine. Can you count these stone that shine? இப்போ வந்து ஒரு கிங் இருக்காங்க. அந்த கிங்குக்கு வந்து 3 டாட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த 3 டாட்டர்ஸோட ஐஸ் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த கிங் வந்து அந்த கேர்ள்ஸுக்கு வந்து 3 பேஸ்கெட், ஒரு பொண்ணுக்கும் வந்து 3 பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு 3 பேஸ்கெட்லயும் 3 சில்வர் கீஸ் வந்து இருக்கு. ஒரு சில்வர் கீ மூலமும் நம்ம 3 ரூம் வந்து ஓபன் பண்ணலாம். இந்த ஒரு ரூம்லயும் வந்துட்டு 3 டேபிள்ஸ் வந்து இருக்கு. அந்த ஒரு டேபிள்லயும் 3 நெக்லஸ் இருக்கு. அந்த ஒரு நெக்லஸ்லயும் 3 டைமண்ட்ஸ் இருக்கு. கேன் யூ கவுண்ட் தி ஸ்டோன் தட் சைன்? இப்ப மேல கொடுத்த அந்த சிச்சுவேஷனை வந்து கீழே வந்து பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கிங் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 டாட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த 3 டாட்டர்ஸ்க்குமே வந்து ஒருத்தங்களுக்கும் 3 பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பேஸ்கெட்லயுமே 3 கீஸ் வந்திருக்கு. அந்த ஒரு கீஸ் மூலியமும் நம்ம வந்து 3 ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அந்த ஒரு ரூம்லயும் 3 டேபிள்ஸ் வந்து இருக்கு இப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இப்ப இது வந்து எதை ரிலேட் பண்ணும் அப்படின்னா, டாட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 3 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. பேஸ்கெட் எவ்வளவு பேஸ்கெட் இருக்கு? 3 ஒருத்தங்களுக்கும் 3 பேஸ்கெட். ஒருத்தங்களுக்கு 3 பேஸ்கெட் அப்படின்னா 3 மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு பேஸ்கெட் இருக்கும்? 9 பேஸ்கெட் இருக்கும். இப்போ ஒரு பேஸ்கெட்லயும் 3 கீஸ் இருக்கு. ஒரு பேஸ்கெட்ல 3 கீஸ் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு கேர்ள் கிட்ட எவ்வளவு கீஸ் இருக்கும்? 9 கீஸ் இருக்கும். அப்போ 3 கேர்ள்ஸ் கிட்ட எவ்வளவு இருக்கும்? 9 3s are 27 கீஸ் வந்து இருக்கும். இப்ப இது எல்லாமே எதோட பவரா இருக்கும் அப்படின்னா 3யோட பவரா வந்து இருக்கும். இப்ப கிங்குக்கு வந்து மொத்தம் எத்தனை டாட்டர்ஸ் வந்து இருக்காங்க? 3 டாட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு டாட்டர்ஸ்க்கும் எவ்வளவு பேஸ்கெட் வந்து கொடுத்தாங்க? 3 டாட்டர்ஸ்க்கு 3 பேஸ்கெட் வந்து கொடுத்தாங்க. அப்போ 3 3s are 9. இந்த 9 அப்படிங்கிறது 3யோட ஸ்கொயரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பேஸ்கெட்லயும் எவ்வளவு கீஸ் இருந்தது? 3 சில்வர் கீஸ் இருந்தது. மொத்தம் 9 பேஸ்கெட் இருக்கு. ஒரு பேஸ்கெட்டுக்கு 3 கீஸ் அப்படின்னா 9 பேஸ்கெட்க்கு எவ்வளவு கீஸ் இருக்கும்? 10 3s are 27. இந்த 27 அப்படிங்கிறது 3யோட பவர் எப்படி இருக்கும்? கியூப். 3 கியூபா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஈச் ஓப்பன் 3 பிக்ஸ் ரூம். இந்த ஒரு கீயும் மொத்தம் எத்தனை கீஸ் இருக்கு? 27 கீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஒரு கீயுமே நம்ம எத்தனை ரூம்ஸ் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னா 7 3s are 21, ரிமைண்டர் 2, 3 2s are 6, 6 plus 2 8, 81 ரூம்ஸ் வந்து நம்ம ஓபன் பண்ண முடியும். இந்த 81 அப்படிங்கிறது 3யோட எந்த பவரா இருக்கும்? 3 பவர் 4 இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் ஒரு ரூம்லயும் 3 டேபிள்ஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்கு? 81 ரூம்ஸ் இருக்கு. ஒரு ரூம்ல 3 டேபிள் இருக்கு அப்படின்னா 81 ரூம்ஸ்ல எவ்வளவு டேபிள் இருக்கும்? 1 3 is 3, 8 3s are 24, 243 இருக்கும். இந்த 243 அப்படிங்கிறது 3யோட 5th பவரா இருக்கும். ஒரு டேபிள்லயும் வந்து 3 நெக்லஸ் வந்து இருக்கு. எத்தனை டேபிள் இருக்கு? 243 டேபிள் வந்து இருக்கு. ஒரு டேபிள்ல 3 நெக்லஸ் அப்படிங்கும்போது 243 டேபிள்ல எவ்வளவு நெக்லஸ் இருக்கும்? 3 3s are 9, 4 3s are 12, ரிமைண்டர் 1, 2 3s are 6, 6 plus 1 7, 729 இருக்கும். இந்த 729 அப்படிங்கிறது 3யோட 6th பவர், 3 பவர் 6ஆ வந்து இருக்கும். ஒரு நெக்லஸ்லயும் வந்து 3 டைமண்ட்ஸ் வந்து இருக்கும். மொத்தம் எத்தனை நெக்லஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 729 நெக்லஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு நெக்லஸ்ல 3 டைமண்ட் அப்படிங்கும்போது 729 நெக்லஸ்ல எவ்வளவு டைமண்ட் இருக்கும்? 9 3s are 27, ரிமைண்டர் வந்து 2, 2 3s are 6, 6 plus 2 8, 7 3s are 21. அப்ப 2187 ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். இப்ப இந்த 2187 அப்படிங்கிறது 3யோட எந்த பவரா இருக்கும் அப்படின்னா 3யோட 7th பவரா இருக்கும். ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் பேஸ்கெட் அண்ட் ரூம்ஸ். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஸ்கெட் இருக்கும் அண்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எவ்வளவு நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து இருக்கு? 81 ரூம்ஸ் வந்து இருக்கு. எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஸ்கெட் இருக்கும்? 9 நம்பர் ஆஃப் பேஸ்கெட் இருக்கும். ஹவு மெனி ரூம்ஸ் வேர் தேர் ஆல் டுகெதர்? இவங்க 3 பேருக்கிட்டயுமே சேர்ந்து எவ்வளவு ரூம் இருக்கும் அப்படின்னா 81 ரூம் வந்து இருக்கும்.
இப்ப இந்த 81 அப்படிங்கிறது 3 யோட எந்த பவரா இருக்கும் அப்படின்னா 3 பவர் 4 இருக்கும். From the diagram, the number of rooms is 3 power 4. நம்ம ஏற்கனவே மேல பார்த்த மாதிரி number of rooms வந்து எவ்வளவு இருந்தது அப்படின்னா 3 power 4 இருந்தது. This can be computed by repeatedly multiplying 3 by itself. 3 அடுத்தடுத்து ரிப்பீட்டடா நம்ம மல்டிபிள் பண்ணிட்டே இருக்கும்போது வரும். இப்போ 3 பவர் 1 அப்படின்னா என்னவா இருக்கும் 3 இருக்கும். 3 பவர் 2 அப்படின்னா 9 இருக்கும். 3 பவர் 3 அப்படின்னா 27 இருக்கும். 3 பவர் 4 அப்படின்னா 81 இருக்கும். 3 பவர் 5 அப்படின்னா 243 இருக்கும். How many diamonds were there in total? இப்போ இது ஃபுல்லாவே எவ்வளவு டைமண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் 3 பவர் 7 டைமண்ட்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த 3 பவர் 7 அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 3 7 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இந்த 3 7 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போதும் இப்போ 3 வந்து 3 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா 3 3 9 9 3 27 அப்படின்னு சொல்லி மல்டிபிள் பண்ணி போடுவோம். இப்போ சப்போஸ் 3 பவர் 7 அப்படின்னா 3 3 9 9 3 27 27 3 81 81 3 243 திரும்ப 243 3 நம்ம என்ன செய்வோம் மல்டிபிள் பண்ணி போடணும். ஒரு டைமும் இப்படி மல்டிபிள் பண்ணியே நம்ம போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். அப்ப இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா குரூப்பா வந்து ஸ்பிளிட் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 4 3 வந்து ஒரு குரூப்பா எடுத்துக்கலாம் 3 3 வந்து ஒரு குரூப்பா எடுத்துக்கலாம். அப்ப இதை எப்படி எழுதலாம் 3 பவர் 4 மல்டிபிள் பை 3 பவர் 3ன்னு எழுதலாம். இதுக்கான மீனிங் என்னதான் 3 பவர் 7 3 வந்து 7 டைம்ஸ் தான் மல்டிபிள் பண்ண போறோம். ஆனா இந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 3 3 9 9 3 27 27 3 81 அப்ப இங்க வந்து 81 இருக்குமா. இப்ப இங்க வந்து 3 3 9 9 3 27 நம்ம 81யும் 27யும் மட்டும் மல்டிபிள் பண்ணா போதும். ஒரு டைமும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டே இருக்க தேவை கிடையாது. நம்மளோட டைம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இப்ப அதுக்காக தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 3 பவர் 7 அப்படிங்கிறத குரூப் பண்ண போறோம். 3 பவர் 7 அப்படிங்கிறத இந்த மாதிரி 4 and 3 மட்டும் தான் குரூப் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. பவர் 7 அப்படிங்கிறத நம்ம 3 பவர் 2 and 3 பவர் 5 அப்படின்னு சொல்லியும் குரூப் பண்ணலாம். ஆனா ஏன் நம்ம இந்த 3 பவர் 4 and 3 பவர் 3 வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்ப 3 பவர் 4 அப்படின்னா 3 3 9 9 3 27 27 3 81 அப்படின்னு தெரியும். ஆனா இதே இது 3 பவர் 5 அப்படின்னா 81ஓட 3 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வரும் நமக்கு தெரியாது. திரும்ப ஒரு 3 வந்து மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வரும்னு தெரியாது. இங்க வந்து எத்தனை டைம் நம்ம மல்டிபிள் பண்ணோமோ அதை விட 2 டைம்ஸ் இங்க ஜாஸ்தி வந்து மல்டிபிள் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து 3 பவர் 4 and 3 பவர் 3 வந்து குரூப் பண்ணியிருக்கோம். This can be easily extended to products where exponents are the same letter number. இது எல்லாமே எப்ப வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா சேம் லெட்டர் நம்பரா இருந்தா மட்டும்தான். இப்போ பேஸ் வந்து 3 பவர் 4 3 பவர் 5 அல்லது 3 பவர் 6 இப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் இங்க வந்து 3 பவர் 6 இருக்கு இங்க வந்து 2 பவர் 2 இருக்கு அப்படின்னா இந்த டைம் நமக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணாது. Next one, write the product of p power 4 multiple by p power 6 in exponential form. இப்ப இந்த p power 4 and p power 6 அப்படிங்கிறத exponential formல நம்ம எப்படி வந்து simplify பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப p power 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? p 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். p power 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? p 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இங்க எல்லாமே எப்படி இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை பி இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பின்னு இருக்கு. அப்போ பி பவர் 10 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இத இந்த மாதிரி தான் எழுதணுமான்னு கேட்டா கிடையாது. நம்ம டைரக்டாவே பி பவர் 4 பிளஸ் 6 அப்படின்னு சொல்லி எழுதி பி பவர் 10 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். எப்போ இந்த பேஸ் வந்து சேமா இருக்கும்போது மட்டும்தான். அப்ப இத ஜெனரலா நம்ம எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னா we can generalize this to n power a multiple by n power b equal to n power a plus b where a and b are counting numbers. இப்ப இத வந்து நம்ம n power a multiple by n power b ன்னு சொல்லுவோம். அதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம n power a plus b ன்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த a and b அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவுண்டிங் நம்பர்ஸ். n அப்படிங்கிறது எத்தனை டைம் வரணும் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ற நம்பர்ஸ். Use this observation to compute the following. இப்ப நம்ம 2 பவர் 9 அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து பிரிச்சு எழுதிக்கலாம் அப்படின்னா 2 பவர் 5 மல்டிபிள் பை 2 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். இப்ப இது வந்து 2 பவர் 5 அப்படின்னா என்ன மீனிங் 2 5 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். மல்டிபிள் பை திரும்ப 2 பவர் 4 அப்படின்னா என்ன அர்த்தம் 2 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப இதை வந்து மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 2 2 4 4 2 8 8 2 16 16 2
32 வரும். இப்ப இங்க வந்து என்ன வரும்? 2 2s ஆர் 4, 4 2s ஆர் 8, 8 2s ஆர் 16 வரும். 32 மல்டிபிள் பை 16. 32வையும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 6 2s are 12, remainder 1, 6 3s are 18, 18 plus 1, 19, 1 2 is 2, 1 3 is 3. Next 2, 9 plus 2, 11, remainder 1, 3 plus 1, 4, 4 plus 1, 5, 512 வரும். என்ன இருக்கு? 5 power 7. இப்ப இந்த 5 power 7 அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா 5 power 3 மல்டிபிள் பை 5 பவர் 4 அப்படின்னு. இப்ப 5 பவர் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். 5 பவர் 4 அப்படின்னா 5 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 5 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 5s are 25, 25 5s are 125 வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்? 5 5s are 25, 25 5s are 125, 125 ஓட 5 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 5s are 25, ரிமைண்டர் வந்து 2, 5 2s are 10, 10 plus 2 12, ரிமைண்டர் வந்து 1, 1 5 is 5, 5 plus 1 6, 625 வரும். இப்போ 625 ஓட 125 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 5s are 25, ரிமைண்டர் 2, 5 2s are 10, 10 plus 2 12, ரிமைண்டர் 1, 5 6 are 30, 30 plus 1 31. Next 5 2s are 10, ரிமைண்டர் 1, 2 2s are 4, 4 plus 1 5, 6 2s are 12. Next 1 5 is 5, 2 6. இப்போ இதை ஆட் பண்ணா என்ன வரும்? 5 2 5 plus 5 10, 10 plus 1 11, 3 plus ரிமைண்டர் 1, 3 plus 1 4, 8 6 8 8 வரும். நெக்ஸ்ட் 6 plus 1 7, 78,125. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 4 பவர் 6 இருக்கு. 4 பவர் 6 அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து எழுதிக்கலாம்? 4 பவர் 3 மல்டிபிள் பை 4 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். 4 பவர் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். இங்கேயும் 4 பவர் 3 தான் இருக்கு. ஸோ நம்ம திரும்பவும் 4 என்ன செய்யறோம்? 3 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்றோம். 4 4s are 16, 16 4s are 64. அப்போ 64 மல்டிபிள் பை 64. 64ஐயும் 64ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 4 4s are 16, remainder 1, 6 4s are 24, 24 plus 1 25, 6 4s are 24, remainder வந்து 2, 6 6 are 36, 38. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 6, 5 plus 4 9, 8 plus 2 10, remainder வந்து 1, 3 plus 1 4, 4096 இருக்கும். 4 பவர் 6 அப்படிங்கறத 2 வேஸ்ல வந்து எவாலுவேட் பண்ணலாம். எப்படி வந்து எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னா 4 கியூப் அண்ட் 4 கியூப் அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 4 கியூப் என்ன வரும்? 64, திரும்ப 4 கியூப் வந்து 64. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4096 இருக்கும். இப்போ இது எப்படி இருக்கு? 4 கியூப் மல்டிபிள் பை 4 கியூப் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் 4 கியூப். 4 கியூப் அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம் வந்திருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 கியூப் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்ப இதே இது 4 கியூப் 2 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 4 பவர் 3 2 அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. 4 பவர் 3 பிராக்கெட் கண்டிப்பா போட்டு 2 அப்படின்னு சொல்லி போடணும். இப்ப இந்த மாதிரி மட்டும்தான் எழுத முடியுமான்னு கேட்டா இன்னொரு வேலையும் எழுதலாம். எப்படி எழுதுறது அப்படின்னா 4 மல்டிபிள் பை 4, 4 மல்டிபிள் பை 4, 4 மல்டிபிள் பை 4, 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுக்கான வேல்யூ என்னதான்? ஆன்சர் வந்து சேமா தான் இருக்கும். ஆனா இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கு? 3 டைம் வந்திருக்கு. அப்போ 4 ஸ்கொயர் த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்ப இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா 3 2s are 6, 4 பவர் 6 அப்படின்னு சொல்லி அர்த்தம். 4 வந்து 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்றது. அப்போ இந்த பவர் என்ன செய்யணும்? 2வையும் 3வையும் மல்டிபிள் பண்ணணும். இதுக்கு 4 பவர் 3 பவர் பவர் 2ன்னு இருக்கு. இது வந்து 4 பவர் 2 பவர் 3ன்னு இருக்கு. இப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 4 பவர் 6. அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 4 பவர் 6. வேல்யூ என்னதான்? 4 பவர் 6 தான். நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 கியூப் த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி 4 ஸ்கொயர் த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். சிமிலர்லி 7 பவர் 4 7 by 7, 7 multiple by 7 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 7 ஸ்கொயர் அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம் வந்திருக்கு. அப்போ 7 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 2வா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 4 5 5 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 ஸ்கொயர் பவர் 5ன்னு எழுதிக்கலாம். is 2 power 10 also equals to 2 power 5 power 2. Write it as a product. இப்ப 2 power 10 அப்படிங்கிறதும் 2 power 5 power 2 அப்படிங்கிறதும் சேமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப 2 power 10 அப்படின்னா என்ன அர்த்தம்?
2 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப இத நம்ம எப்படி குரூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 5, 5 குரூப் பண்ணியிருக்கோம். இப்ப இத 2 பவர் 5 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 பவர் 5 த ஹோல் ஸ்கொயர். இது 2மே எப்படி தான் இருக்கு? சேமா தான் இருக்கு. இன் ஜெனரல் n பவர் a பவர் b n பவர் b பவர் a ஈக்குவல் டு n பவர் a மல்டிபிள் பை b அல்லது n பவர் ab. இப்ப n பவர் a பவர் b ன்னு எழுதினாலும் சரி, n பவர் b பவர் a ன்னு எழுதினாலும் சரி, n பவர் a மல்டிபிள் பை b ன்னு எழுதினாலும் சரி, n பவர் ab ன்னு எழுதினாலும் சரி, எல்லாமே சேம் தான். இதுலயும் ab அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா, கவுண்டிங் நம்பர்ஸ் தான் வந்து டினோட் பண்ணும். Next, write the following expression as a power of a power is at least two different ways. இப்ப கீழ வந்து எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம பவர் ஆஃப் பவர்னா என்ன அர்த்தம்? 2 ஸ்கொயர் பவர் கியூப் 2 ஸ்கொயர் பவர் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதுவோம்ல, இதுதான் நம்ம பவர் ஆஃப் பவர்னு சொல்லுவோம். பவர் ஆஃப் பவர்லயும் எப்படி எழுத சொல்லியிருக்காங்க? 2 டிஃப்ரெண்ட் வேல வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப 8 பவர் 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 வந்து 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம், அப்படிதானே? இப்ப இதை நம்ம எப்படி வந்து க்ரூவ் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒருவேளை என்ன செய்யலாம் அப்படின்னா 3 3 வந்து க்ரூவ் பண்ணிக்கலாம். அப்ப இதை எப்படி எழுதலாம்? 8 கியூப் மல்டிபிள் பை 8 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப 8 கியூப் அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம் வந்திருக்கு. அப்ப இத பவர் ஆஃப் பவர்ல நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 கியூப் ஹோல் பவர் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இது இன்னொரு வேளை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 மல்டிபிள் பை 8 அப்படிங்கிறத 2 2 நம்ம வந்து குரூப் பண்ணலாம். இப்ப 2 2 குரூப் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதணும்? 8 ஸ்கொயர் மல்டிபிள் பை 8 ஸ்கொயர் மல்டிபிள் பை 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கு? 3 டைம் வந்திருக்கு. அப்ப இதை எப்படி எழுதணும்? 8 ஸ்கொயர் பவர் ஆஃப் 3ன்னு எழுதணும். இப்ப நம்ம 7 பவர் 15 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 7 பவர் 15 நம்ம எப்படி எல்லாம் எழுதலாம்? 7 பவர் 15 அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 15 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். இப்ப இந்த 7 15 டைம்ஸ் மல்டிபிள் பண்றது நம்ம பவர் ஆஃப் பவர்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 பவர் 3 பவர் 5ன்னு எழுதலாம். இப்ப வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இதை சிம்பிளிஃபை பண்றது எப்படி? பவர்ஸ் என்ன இருக்கோ அதை ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணணும். இப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 3s 15 வரும். அப்போ 7 பவர் 15 வருமா? இப்ப இது நம்ம இன்னொரு வேளை எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 பவர் 5 த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதலாம். 7 பவர் 5 த ஹோல் கியூப். இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன செய்யணும்? இந்த பவர் ஆஃப் பவரை நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 3s 15 7 பவர் 15 தான் வரும். அப்ப இந்த ரெண்டு டைப்லயும் நம்ம எழுதிக்கலாம். இப்ப இது 9 பவர் 14 அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 பவர் 7 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அல்லது 9 ஸ்கொயர் த ஹோல் பவர் 7 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா 7 2s 14 9 பவர் 14 தான் அர்த்தம். இப்ப இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் 9 பவர் 7 2 7s 14 இதுவும் 9 பவர் 14 தான் வரும். நெக்ஸ்ட் 5 பவர் 8 பவர் 8 அப்படிங்கறத நம்ம எப்படி வந்து எழுதிக்கலாம் அப்படின்னா 5 பவர் 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இன்னொரு வேளை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 ஸ்கொயர் த ஹோல் பவர் 4. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 5 4 2s 8 ஸோ 5 பவர் 8 தான் வரும். 2 4s 8 ஸோ இதுவும் 5 பவர் 8 தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் மேஜிக்கல் பாண்ட். In the middle of a beautiful magical pond lies a bright pink lotus. இப்போ ஒரு மேஜிக்கல் பாண்ட் வந்து இருக்கு. அந்த மேஜிக்கல் பாண்டோட மிடில்ல வந்து நிறைய பிங்க் கலர் லோட்டஸ் வந்து இருக்கு. நம்பர் ஆஃப் லோட்டஸஸ் டபுள்ஸ் எவ்ரி டே இன் திஸ் பாண்ட். இந்த பாண்ட்ல வந்து ஒரு நாளுமே எவ்வளவு லோட்டஸ் வந்து இருக்கோ அது அப்படியே டபுள் ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஆஃப்டர் 30 டேஸ். இப்போ 30 டேஸ்க்கு அப்புறம் the pond is completely covered with lotuses. 30 டேஸ்க்கு அப்புறம் இந்த பாண்ட் ஃபுல்லாவே வந்து லோட்டஸால கவர் ஆயிருக்கு. அண்ட் விச் டே வாஸ் த பாண்ட்? ஹாஃப் ஃபுல் டே. இப்ப 30 டேஸ்ல இந்த பாண்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த பாண்ட் கவர் ஆகுறதுக்கு எவ்வளவு டேஸ் வந்து எடுத்துக்கும்? If the pond is completely covered by lotuses on 30th day, how much of it's covered by lotuses on 29th day? இப்போ இந்த பாண்ட்ல இருக்க லோட்டஸ் வந்து 30th டேல வந்து ஃபுல்லாவே கவர் ஆச்சு அப்படின்னா 29th டேல எப்படி இருக்கும்? 29th டேல ஹாஃபா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு நாளும் இது வந்து டபுள் ஆயிட்டே இருக்கு. இந்த பாண்ட்ல இருக்க லோட்டஸ் வந்து 30 டேஸ்ல ஃபுல்லா ஆயிருக்கு அப்படின்னா 29th டேல எப்படி இருக்கும்? ஹாஃபா தான் இருக்கும். ஹாஃபா இருந்தா மட்டும்தான் 30th டேல அப்படியே டபுள் ஆகி பாண்ட் ஃபுல்லாவே வந்து அந்த லோட்டஸால கவர் ஆயிருக்க முடியும்.
Since the number of lotuses doubles every day, the pond should be half covered on 29th day. இப்போ ஒரு நாள் அந்த லோட்டஸஸ் வந்து டபுள் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பாண்ட்ல வந்து 29th டேல half ஆஃப் த பாண்ட் வந்து ஃபில் ஆயிருக்கும். ரைட் த நம்பர் ஆஃப் லோட்டஸஸ் இன் எக்ஸ்பொனன்சியல் ஃபார்ம் when the ponds was. இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம எக்ஸ்பொனன்சியல் ஃபார்ம்ல வந்து எழுத போறோம். எப்படி வந்து எக்ஸ்பொனன்சியல் ஃபார்ம்ல எழுத போறோம் அப்படின்னா இப்போ 1 டே அப்படின்னா ஒரு லோட்டஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 டேஸ்ல எவ்வளவு லோட்டஸ் இருக்கும்? 1 மல்டிபிள் பை 2 2 லோட்டஸ் வந்து இருக்கும். இப்ப இதே இது 3rd டே அப்படின்னா 2 மல்டிபிள் பை 2 4 இருக்கும். இப்ப இதே இது 4th டே அப்படின்னா 4 மல்டிபிள் பை 2 4 2s 8 இருக்கும். இப்ப இது எல்லாமே எப்படி இருக்கு? 2 ஓட பவரா இருக்கு. அப்போ ஃபுல்லா கவர் ஆயிருந்தது அப்படின்னா எத்தனை டேல வந்து கவர் ஆயிருக்கு? 30th டேல வந்து கவர் ஆயிருக்கு. அப்போ ஃபுல்லா கவர் ஆயிருந்தது அப்படின்னா அதை நம்ம 2 பவர் 30 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஹாஃபா கவர் ஆயிருந்தது அப்படின்னா அதை நம்ம 2 பவர் 29 அப்படின்னு எழுதுவோம். Next, there is another pond in which the number of lotuses triples every day. இப்ப இதே மாதிரி இன்னொரு பாண்ட் இருக்கு. ஆனா அங்க வந்து எல்லா லோட்டஸ் எப்படி ஆகும் அப்படின்னா எவ்ரி டே ஒரு நாளும் வந்து ட்ரிபிள் ஆயிட்டே இருக்கும். இப்போ 1 டேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 3 லோட்டஸ் வந்து இருக்கு. செகண்ட் டேல இந்த 3 அப்படிங்கிறது அப்படியே ட்ரிபிள் ஆச்சு அப்படின்னா 3 3s 9 லோட்டஸ் வந்து இருக்கும். when both the ponds had no flowers. இப்ப டபுள் ஆகுத பாண்டும் சரி ட்ரிபிள் ஆகுத பாண்டும் சரி இதுல வந்து எந்த ஃபிளாருமே இல்ல. தமயந்தி பிளேஸ்ட் லோட்டஸ் இன் த டபுளிங் பாண்ட். தமயந்தி வந்து டபுளிங் பாண்ட்ல வந்து லோட்டஸ் வந்து பிளேஸ் பண்றாங்க. after 4 days she took all the lotuses from there and put them in the tripling pond. 4 days கழிச்சு இந்த டபுளிங் பாண்ட்ல இருக்கிற எல்லா லோட்டஸையும் எடுத்து அவங்க ட்ரிபிளிங் பாண்ட்ல வந்து போடுறாங்க. how many lotus will be in the tripling pond after 4 days? 4 டேஸ்க்கு அப்புறம் இந்த ட்ரிபிளிங் பாண்ட்ல எவ்வளவு லோட்டஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ 4 டேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 டேல அவங்க எவ்வளவு லோட்டஸ் வந்து போட்டிருப்பாங்க? 1 லோட்டஸ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ இதே இது செகண்ட் டேல 1 மல்டிபிள் பை 2 அப்படியே டபுளா தான் ஆகும். அப்போ 2 லோட்டஸ் வந்து இருக்கும். இப்போ இதே இது தேர்ட் டேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 மல்டிபிள் பை 2 2 2s 4 லோட்டஸ் வந்து இருக்கும். இப்போ இதே இது ஃபோர்த் டேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 4 மல்டிபிள் பை 2 8 லோட்டஸ் வந்து இருக்கும். ஆஃப்டர் 4 டேஸ்க்கு அப்புறம் டபுளிங் பாண்ட்ல எவ்வளவு லோட்டஸ் இருக்கும்? 8 லோட்டஸ் இருக்கும். இந்த 8 லோட்டஸ் அப்படியே ட்ரிபிளிங் பாண்ட்ல வந்து போடுறாங்க. அப்படியே ட்ரிபிளிங் பாண்ட்ல வந்து போட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல 8 லோட்டஸ் இருக்கும். அப்புறம் ட்ரிபிள் ஆகுது அப்படின்னா அதை நம்ம 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 8 3s 24. எப்படி இருக்கும்? 24 வந்து 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். அடுத்த டே வந்து என்ன இருக்கும்? ஆன்சர் வருது அதோட 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் 4 days the number of lotuses. பாண்ட் வந்து டபுள் ஆகும்னு சொன்னோம்ல அந்த பாண்ட்ல ஆஃப்டர் 4 days 4 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளவு லோட்டஸ் இருக்கும் அப்படின்னா 2 பவர் 4 லோட்டஸ் வந்து இருக்கும். ஆஃப்டர் த நெக்ஸ்ட் 4 days the number of lotuses is. இப்போ வந்து ட்ரிபிளிங் பாண்ட்ல அந்த டபுளிங் பாண்ட்ல இருக்க லோட்டஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் ட்ரிபிள் ஆகுற லோட்டஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே எவ்வளவு லோட்டஸ் அதுல இருக்கு? 2 பவர் 4 லோட்டஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அது எல்லாமே எப்படி ஆயிருக்கு? ட்ரிபிள் ஆயிருக்கு. எவ்வளவு டேஸ்? 4 டேஸ். அப்ப இந்த 2 பவர் 4 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 பவர் 4 மல்டிபிள் பை 3 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். What if Damayanti had changed the order in which she placed the flowers in the lakes? How many lotuses would be there? இப்போ வந்து தமயந்தி வந்து அந்த ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா ட்ரிபிளிங் பாண்ட்ல வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து டபுளிங் பாண்ட்ல வந்து போடுறாங்க. அப்படி போடும்போது அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டா நோ இருக்காது. ஏன் இதுல வந்து சேஞ்சஸ் இருக்காதுன்னு கேட்டா மல்டிப்ளிகேஷனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் ஒரே வேல்யூ தான் வரும்னு பார்த்தோம். இப்போ 6 மல்டிபிள் பை 3 அப்படின்னா என்ன வரும்? 6 3s 18 வரும். இப்ப இதே இது 3 மல்டிபிள் பை 6 அப்படின்னாலும் என்னதான் வரும்? 3 6 18 தான் வரும். அப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா அது ஆர்டர் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி மல்டிபிள் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து சேமா தான் இருக்கும். Can this product be expressed as an exponent m power n where m and n are same counting numbers? இப்ப இத வந்து நம்ம ஒரு எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா m பவர் n அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்ப இங்க m and n அப்படிங்கிறது சேம் கவுண்டிங் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பை ரீக்ரூப்பிங் த நம்பர்ஸ். இப்ப நம்ம வந்து மேல
3 பவர் 4 மல்டிபிள் பை 2 பவர் 4 அப்படி சொல்லி பார்த்தோம்ல. இப்ப இத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 பவர் 4ன்னு எழுதலாம்னு சொல்றாங்க. எப்படி 6 பவர் 4ன்னு எழுதலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கவுண்டிங் வந்து 3க்கும் சரி 2க்கும் சரி சேமா தான் இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஒரு நம்பர அது எத்தன டைம் மல்டிபிள் பண்றோமோ அத வந்து அதோட பவரா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இல்லாம இப்போ கீழ வந்து பேஸ் வந்து சேமா இருக்கு. அதோட பவர் வந்து டிஃபரெண்டா இருந்தாலுமே நம்ம என்ன செய்வோம்? இது 2யும் ஆட் பண்ணுவோம்னு பார்த்தோம்ல. இப்ப அதே மாதிரி பேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஆனா பவர் வந்து சேமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழ பேஸ வந்து மல்டிபிள் பண்ணலாம். மேல பவர் வந்து ஹோல் பவர் அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ 3 மல்டிபிள் த ஹோல் பவர் 4. இப்ப இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? 3 பவர் 4 மல்டிபிள் பை 2 பவர் 4ன்னு தான் எழுதுவோம். ஆனா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாம சேர்த்து எழுதியிருக்கோம். சேர்த்து எழுதுனா என்ன வரும்? 3 மல்டிபிள் பை 2 பவர் 4ன்னு இருக்கும். 3யும் 2யும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 6. அப்ப இத நம்ம 6 பவர் 4ன்னு எழுதலாம். 3 பவர் 4, 2 பவர் 4 அப்படின்னு எழுதினாலும் சேம் தான். 3 மல்டிபிள் பை 2 பவர் 4ன்னு எழுதினாலும் சேம் தான். 6 பவர் 4ன்னு எழுதினாலும் வேல்யூ சேம் தான். இன் ஜெனரல் ஃபார்ம் வந்து கீழ பேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஆனா பவர்ஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கு அப்படின்னா நம்ம பேஸ என்ன செய்யலாம்? மல்டிபிள் பண்ணலாம். அப்போ mn பவர் a அப்படின்னு சொல்லி போடலாம். இப்ப இங்க a அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவுண்டிங் நம்பர். இந்த கவுண்டிங் நம்பர் mக்கும் சரி nக்கும் சரி சேமா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி குரூப் பண்ண முடியும். Use this observation to compute value of 2 power 5 multiple by 5 power 5. இப்ப இதே இது 2 power 5 5 power 5 வந்து போட முடியுமான்னு கேட்டா எஸ் முடியும். எப்படி போடலாம்? 2 multiple by 5 the whole power 5 அப்படின்னு எழுதலாம். 2 multiple by 5 என்ன வரும்? 2 5s are 10 10 power 5 அப்படின்னு சொல்லி எழுதலாம். Next simplify 10 power 4 divided by 5 power 4 and write it in exponential form. இப்ப வந்து 10 power 4 divided by 5 பவர் 4 அப்படிங்கிறத வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம 10 by 5 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இத வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? 1 5 is 5 2 5s are 10 அப்படின்னு சொல்லி எழுதுவோம்ல. இப்போ இங்கேயும் அதே மெத்தட் தான். பவர் ரெண்டுக்குமே எப்படிதான் இருக்கு? நியூமரேட்டருக்கும் சரி டினாமினேட்டருக்கும் சரி பவர் வந்து சேமா தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 10 by 5 the whole power 4 அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போ இதை நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? எஸ் முடியும். 1 5 is 5 2 5s are 10 அப்போ 2 பவர் 4 இருக்கும். இத ஜெனரல் ஃபார்ம்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா in general we can show that m power divided by n power a. இத நம்ம m by n power a அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். Next one, how many combinations? S2 has 4 dresses and 3 caps. How many different ways can S2 combine the dress and caps? இப்போ வந்து S2 கிட்ட 4 dress இருக்கு and 3 caps வந்து இருக்கு. இப்போ S2 வந்து இதை என்ன மாதிரியான டிஃபரெண்ட் வேல வந்து கம்பைன் பண்ணி வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். S2 கிட்ட வந்து 3 கேப்ஸ் இருக்கு 4 ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் S2 வந்து என்ன செய்யலாம்? ஒரே ஒரு கேப்ப வந்து அந்த 4 ட்ரெஸ்ஸுக்கும் வந்து வியர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த 3 கேப்பையும் வந்து வியர் பண்ணலாம். அப்ப என்னென்ன பாசிபிள்ஸ்லாம் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு கேப்ப வந்து 4 ட்ரெஸ்ஸுக்கும் வியர் பண்ணலாம். அப்போ 1 மல்டிபிள் பை 4 அப்படின்னு வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் கேப்ப வந்து இந்த 4 ட்ரெஸ்ஸுக்கும் வந்து வியர் பண்ணலாம். அப்ப இதையும் வந்து 1 மல்டிபிள் பை 4ன்னு வச்சுக்கலாமா? அப்போ ஒரு கேப்புக்கு வந்து 4 காம்பினேஷன்ல வியர் பண்ணலாம். அப்போ இன்னொரு கேப்புக்கும் 4 காம்பினேஷன்ல வியர் பண்ணலாம். இந்த கேப்புக்கும் என்ன செய்யலாம்? 4 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல வந்து வியர் பண்ணலாம். அப்போ மொத்தம் எத்தனை காம்பினேஷன்ல வியர் பண்ண முடியும்? 4 + 4 8 8 + 4 12 12 காம்பினேஷன்ல வந்து வியர் பண்ண முடியும். சப்போஸ் இப்ப அவங்க Dress வந்து இருக்கு. இந்த Dress வச்சு அவங்க எவ்வளவு காம்பினேஷன்ல வியர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு Dress மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு Dress வச்சு 3 காம்பினேஷன்ல வியர் பண்ண முடியும். அப்ப இந்த Dressக்கும் 3 காம்பினேஷன், இந்த Dressக்கும் 3 காம்பினேஷன், இந்த Dressக்கும் 3 காம்பினேஷன். அப்ப மொத்தம் எத்தனை காம்பினேஷன்? 3 + 3 6 6 + 3 9 9 + 3 12 12 காம்பினேஷன்ல வந்து வியர் பண்ணலாம். For each cap, he can choose any of the 4 dresses. So far, 3 caps 4 + 4 + 4 = 4 multiple by 3 = 12 combination. இப்போ வந்து அவங்க ஒரே ஒரு கேப்ப சூஸ் பண்ணி 4 ட்ரெஸ் வந்து வியர் பண்ண முடியும். அப்போ ஒரு கேப்பையும் சூஸ் பண்ணி எவ்வளவு ட்ரெஸ் வந்து வியர் பண்ண முடியும் அப்படின்னா 12 காம்பினேஷன்ல அவங்களால ட்ரெஸ் வந்து வியர் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி we can also look at it as for each dress. S2 can choose any of the 3 caps. So for 4 outfits, 3 + 3 + 3 + 3 = 3 multiple by 4 = 12 combination. வந்து சப்போஸ் S2 வந்து ஏதாவது ஒரு 3 கேப் வந்து எடுத்துக்கிறாங்க. 3 கேப் எடுத்துட்டு 4 அவுட்ஃபிட் வந்து அவங்க கம்பைன் பண்ணி போடுறாங்க அப்படின்னா எத்தனை காம்பினேஷன்ல அவங்களால வியர் பண்ண முடியும் அப்படின்னா 3 multiple by 4 12.
இதுவும் 12 தான் வருது. இதுவும் 12 தான் வருது. இது என்ன பண்ணியிருக்கோம்? மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்ப இத வந்து 4 மல்டிபிள் பை 3ன்னு பண்ணாலும் என்னதான் வரும்? 12 தான் வரும். இதே இது 3 மல்டிபிள் பை 4ன்னு வந்தாலும் என்னதான் வரும்? 12 தான் வரும். Next, Roxy had 7 dresses, 2 hats, and 3 pair of shoes. How many different ways can Roxy dress up? இப்ப நம்ம மேல என்ன பார்த்தோம்? எவ்வளோ கேப்ஸ் இருந்தது? 3 கேப்ஸ் இருந்தது. எவ்வளோ ட்ரெஸ் இருந்தது? 4 ட்ரெஸ் இருந்தது. எவ்வளோ காம்பினேஷன்ல வியர் பண்ண முடியும்னு பார்த்தோம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 12 வரும். 12 காம்பினேஷன்ல வியர் பண்ண முடியும்னு பார்த்தோம். அப்போ இங்க வந்து 7 ட்ரெஸ் இருக்கு. 2 ஹேட் இருக்கு. 3 பேர் ஆஃப் ஷூஸ் இருக்கு. அப்ப இதை இவங்க எவ்வளோ காம்பினேஷன்ல வியர் பண்ண முடியும் அப்படின்னா 3 2s are 6, 6 7s are 42. 42 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல வந்து வியர் பண்ண முடியும். ட்ரை டிராயிங் a diagram like one above. இந்த சிச்சுவேஷனுக்கும் இங்க மேல இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் வந்து டிரா பண்ண சொல்றாங்க. எத்தனை டைப் ஆஃப் ஹேட் வந்து இருந்தது? 2 டைப் ஆஃப் ஹேட் வந்து இருந்தது. எத்தனை பேர் ஆஃப் ஷூஸ் இருந்தது? 3 பேர் ஆஃப் ஷூஸ் வந்து இருந்தது. இது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா இப்போ ட்ரெஸ் 1 அப்படிங்கறத எடுத்துட்டு அவங்க ஷூ வந்து எடுத்துட்டு ஒரே ஒரு ஹேட் வந்து வியர் பண்ணலாம். அதே மாதிரி ஷூ 2 எடுத்துட்டு ஒரே ஒரு ஹேட் வந்து வியர் பண்ணலாம். அதே மாதிரி ஷூ 3 எடுத்துட்டு ஒரே ஒரு ஹேட் வந்து வியர் பண்ணலாம். அவங்க வந்து ட்ரெஸ் 1 எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஷூ 1 எடுத்துட்டு ஹேட் 2 வந்து வியர் பண்றாங்க. அதே மாதிரி ஷூ 2 எடுத்துட்டு ஹேட் 2 வந்து வியர் பண்றாங்க. அதே மாதிரி ஷூ 3 வந்து எடுத்துட்டு ஹேட் 3 வந்து வியர் பண்றாங்க. இப்படியே எவ்வளவு கம்பைன் பண்ணி அவங்களால வியர் பண்ண முடியும் அப்படின்னா 7 ட்ரெஸ், 2 கேப், 3 ஷூஸ் அப்படின்னா 7 2s are 14, 14 3s are 42, 42 காம்பினேஷன்ல அவங்களால வியர் பண்ண முடியும். Next, Estu and Roxy came across a safe containing old stamp and coins that their great grandfather had collected. It was secured with a 5-digit password. Since nobody knew the password, they had no option except to try every password until it opened. They were unlucky, and the lock only opened with the last password after they had tried all possible combinations. How many password did they end up checking? வந்து எஸ்து அண்ட் ராக்ஸி அப்படின்னு 2 பேர் வந்து இருக்காங்க. அவங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து நிறைய ஓல்டு ஸ்டாம்ப் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு லாக் போட்டு அதை வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த லாக்கோட பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த லாக்குக்கு வந்து என்னென்ன பாசிபிலிட்டில பாஸ்கோட் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து ரொம்ப அன்லக்கியா இருக்காங்க. ஏன் அன்லக்கின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க எல்லா காம்பினேஷனையும் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் காம்பினேஷன்ல தான் அவங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து கிடைக்குது. அப்ப அவங்க எவ்வளவு பாஸ்வேர்டு வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 0ல இருந்து 9 வரைக்கும் 10 நம்பர்ஸ் வந்து இருக்கும். இதுலயும் 0ல இருந்து 9 வரைக்கும் 10 நம்பர்ஸ் 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 இருக்கும். அவங்க பாஸ்வேர்டு எப்படி செக் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல 0 அப்படிங்கறத எடுத்திருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஒன்லயும் 0, தேர்ட் ஒன்லயும் 0, ஃபோர்த் ஒன்லயும் 0, ஃபிஃப்த் ஒன்லயும் 0 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் 0, அடுத்து 0, நெக்ஸ்ட் 0, ஃபோர்த் ஒன்லயும் 0, ஃபிஃப்த் ஒன்ல வந்து 1 வந்து எடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து 0 0 0 ஃபிஃப்த் ஒன் அப் டு 9 வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நம்பரையும் வந்து சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிருக்கலாம். அப்போ மொத்தம் எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? இப்ப இங்க வந்து 10 இருக்கும், இங்க வந்து 10, இங்க வந்து 10, இங்க வந்து 10, இங்க வந்து 10. மொத்தம் எத்தனை 10 இருக்கு? 1 2 3 4 5 5 10 இருக்கு. அப்ப இதுல எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் பாஸ்வேர்டு வந்து இருக்கும் அப்படின்னா 10 பவர் 5. 1 2 3 4 5 1 lakh numbers வந்து பாசிபிலிட்டிஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. Instead of 5-digit lock, let us assume have a 2-digit lock and try to find out how many passwords are possible. There are 10 options for the first digit. இப்ப நம்ம மேல பார்த்த லாக்ல மொத்தம் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும்? 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். For each of these, there are 10 options for the second digit. If 0 is the first digit, then 0 0 0 1 0 2 0 3 0 9 are possible. Therefore, the total number of combination for 2-digit lock is 10 multiple by 10 equal to 100. இப்போ வந்து 2-digit lock இருந்தது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும்? 0ல இருந்து 9 வரைக்கும் 10 நம்பர்ஸ் வந்து இருக்கும். இப்ப இதே இது செகண்ட் டிஜிட்ல என்ன இருக்கும்? 0ல இருந்து 9 வரைக்கும் 10 நம்பர்ஸ் வந்து இருக்கும். இப்ப என்னென்ன பாசிபிலிட்டீஸ்ல நம்ம கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 0ன்னு எடுத்து 00, 01, 02, 03 அப் டு 09 வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? 1 எடுத்துட்டு 11, 12, 13 இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்ப நமக்கு 2 டிஜிட் லாக்கா இருந்தது அப்படின்னா நமக்கு எவ்வளவு பாசிபிலிட்டீஸ் இருக்கும்? 10 multiple by 10 100 possibilities வந்து இருக்கும். Now suppose we have 3 digit lock. Suppose நம்ம கிட்ட 3 digit lock இருக்குன்னு வச்சுக்கலாம். For each of the earlier 100 2-digit password, there are 10 choices for the third digit. இப்ப நம்ம 2-digit lockக்கு எவ்வளவு possibilities இருக்கும்னு பார்த்தோம்? 100 இருக்கும். அப்ப 3-digit lock அப்படின்னா இதை விட நமக்கு 10 times அதிகமா இருக்கும். அப்போ 100 multiple by 10 1000 combination வந்து இருக்கலாம். எப்ப 3-digit lock இருக்கும்போது you can list them all. இது எப்படிலாம் நம்ம லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 000, 001, 002 up to 999 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண முடியும். How many 5 digit password are possible? இப்போ 5 digit password இருந்தது அப்படின்னா அதுக்கு என்னென்ன possibilities இருக்கலாம் அப்படின்னா இப்போ 5 digit lock அப்படின்னா ஒரே ஒரு லாக்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 0ல இருந்து 9 வரைக்கும் 10 choices வந்து இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மேல பார்த்த மாதிரி 2 digit lock இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? 10 multiple by 10 ன்னு போட்டோம். 3 digit lock இருந்தா நம்ம என்ன செய்வோம்? 10 multiple by 10 multiple by 10 ன்னு போட்டோம். இப்போ இதே இது 5 digit lock இருந்தது அப்படின்னா 10 multiple by 10 multiple by 10 multiple by 10 multiple by 10 10 power 5 ன்னு போடுவோம். 10 power 5 அப்படின்னா 1 போட்டு 5 0 வந்து ஆட் பண்ணணும்னு அர்த்தம். 5 0 நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 lakh பாஸ்வேர்ட்ஸ் வந்து இருக்கும். This is the same as writing numbers. 99,999 with all digits. 99,999 வரைக்கும் எல்லா டிஜிட்டுமே நம்ம அப்ளை பண்ணும் போது மட்டும்தான். அது எப்படி அப்ளை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 0 அப்படிங்கிறத எடுத்துட்டு 0 வந்து 0வோட கம்பைன் பண்ணுவோம். அடுத்து 1ஓட கம்பைன் பண்ணுவோம். அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6, அடுத்து 7, அடுத்து 8, அடுத்து 9 அப்படின்னு ஒரு நம்பர் கூடயும் நம்ம கம்பைன் பண்ணி போட்டுட்டே வரும்போது லாஸ்ட் டைம் எப்படி போடுவோம் அப்படின்னா 99,999 இருக்கும். இப்போ எஸ்தோ அவங்களுக்கு வந்து எத்தனாவது டைம்ல கிடைச்சது? லாஸ்ட் டைம்ல தான் கிடைச்சது. அப்போ எத்தனாவது டைம்ல கிடைச்சிருக்கும்? 99,999th டைம் வந்து கிடைச்சிருக்கும். Next time I will buy a lock that has 6 slot with a letter number A to Z. I feel it is safer. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் லாக்கர் வந்து வாங்கினேன் அப்படின்னா அதுல 6 ஸ்லாட் தான் இருக்கும். எத்தனை ஸ்லாட் தான் இருக்கணும்? 6 ஸ்லாட் தான் இருக்கணும். அந்த 6 ஸ்லாட்டுமே லெட்டர்ஸ் வந்து இருக்கணும். அது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்கும். இதுல வந்து எத்தனை ஸ்லாட் இருந்தது? 5 ஸ்லாட் இருந்தது. ஒரு ஸ்லாட்டுக்கு 10 இருந்தது. அப்ப என்ன செஞ்சோம்? 10 அப்படிங்கிறத 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா அல்லது 10 பவர் 5 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இதே இது 6 ஸ்லாட்ஸ் A to Z வரைக்கும் 26 நம்பர் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? 26 பவர் 6 அல்லது 26 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் வருமோ அவ்வளோ பாஸ்வேர்ட்ஸ் வந்து இதுல நம்ம கிரியேட் பண்ண முடியும். Think about how many combination are possible in different context. Some examples are இப்ப இதே மாதிரி இன்னும் நிறைய காம்பினேஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கான்டெக்ட் வச்சு பார்க்கலாம். இப்ப பின்கோட் ஆஃப் பிளேசஸ் இன் இந்தியா. இப்ப இந்தியால வந்து ஒரு பிளேசஸ்க்குமே வந்து பின்கோட்ஸ் வந்து இருக்கும். The பின்கோட்ஸ் ஆஃப் விதிசா இன் மத்திய பிரதேஷ் இஸ் 464001. இப்போ வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்க விதிசா அப்படிங்கிற ஏரியாவோட பின்கோடு என்ன அப்படின்னா 464001. இப்போ பின்கோட் ஆஃப் ஜீமாபாக் இன் மிசோரம். மிசோரம்ல இருக்க ஜீமாபாக்கோட பின்கோடு என்ன அப்படின்னா 796017 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும்? இப்போ இதுல வந்து மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 5 6 டிஜிட் வந்து இருக்கு. இப்போ 0ல இருந்து 9 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் வந்து இருக்கும்? 10 நம்பர்ஸ் வந்து இருக்கும். 10 பவர் 6 இருக்கும். இது மொபைல் நம்பர்ஸ். இப்போ மொபைல் நம்பர்ஸ் அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? மொபைல் நம்பர்ஸ்ல 10 நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஒரு நம்பர்ஸ்க்கும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம்? 0ல இருந்து 9 வரைக்கும் 10 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கலாம். அப்போ மொபைல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை டைம் ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கும்? 10 பவர் 10 டைம்ஸ் ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப இதே இது வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மோஸ்ட்லி எவ்வளவு டிஜிட்ஸ்ல இருக்கும் அப்படின்னா 4 நம்பர்ஸ் 4 டிஜிட்ஸ்ல தான் இருக்கும். ஆனா இந்த 4 நம்பர்ஸும் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கலாம்? 0ல இருந்து 9 வரைக்கும் 10 நம்பர்ஸ்ல வந்து இருக்கலாம். அப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்க முடியும் அப்படின்னா 10 பவர் 4 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்க முடியும்.
Next, try to find out how these numbers or codes are allotted or generated. இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நம்பர் ஆர் கோட் வந்து எப்படி வந்து அலாட் பண்றாங்க எப்படி வந்து ஜென்ரேட் பண்றாங்கன்னு இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து நீங்களே நிறைய ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.